பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அல்லேலூயா. இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். உண்மைதான். நம்ம சரீரத்தை கொல்ல வர்றாங்கன்னா நம்ம அதுக்கு பயப்பட வேணாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே எப்போ கிறிஸ்துவை நம்ம இருதயத்தில் தரித்து கொண்டோமோ, எப்போ ஆண்டவர் நம்மளை வேறுபிரித்து அழைத்தாரோ, இங்கே பாருங்க கலாத்தியரில் நம்ம பார்க்குறோம், நம்ம எப்போனாக்கா கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நம்மளுடைய ஜென்ம சரீரம் அந்த இது கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இது பவுல் சொல்கிறார். இது எல்லாமே நமக்காக தான். நம்ம அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம எப்போயே செத்துட்டோம். நம்மளுடைய சுயம் எல்லாம் எப்போ செத்து போச்சு. நம்ம கிறிஸ்துக்குள்ளே தான் இப்போ பிழைச்சிருக்கோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த குடும்பம் எதுக்குன்னா, தேவ ராஜ்யத்தை ஒன்று சேர்ந்து குடும்பமாக கட்டுங்க, குடும்பமாக எழுப்புங்க, தேவ ராஜ்யத்தின் பணிகளை செய்யுங்கன்றதுக்கு தான் குடும்பத்தை கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம கிறிஸ்துவோட காரியங்கள் செய்கிறதுக்காக, தேவ ராஜ்யத்தின் பணிகளை செய்கிறதுக்காக தான் நம்மளை இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்போ நம்மளை ஏதாவது மிரட்டவோ உருட்டவோ, இந்த மத தீவிரவாதிகள் நம்மளை பயமுறுத்தவோ எது பண்ணாலும் அதுக்கு பயப்பட வேணாம். அவங்க சரீரத்தை மட்டும்தான் கொல்றதுக்கு வராங்க. அதுக்கு நம்ம பயப்படணும் அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே செத்து போயிட்டோம். நம்ம செத்த சரீரத்தை அவங்க திரும்ப சாகடிக்க வராங்கன்னா நம்ம எதுக்கு பயப்படணும்? ஆனால் ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவராகிய தேவனுக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். தேவன் கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதாவது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியே வருவிக்குமா. மனுஷனுக்கு எப்போவுமே நம்ம பயப்படக்கூடாது. இப்போ நம்மளோட உயர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், அவங்களுக்கு கனத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த மனுஷங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. நம்ம எல்லா வேலைகளும் உண்மையாக நேர்மையாக இருக்கும்போது யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேணாம். ஆண்டவர் கிறிஸ்துவானவர் அவருக்கு மட்டும் நம்ம பயந்து நடந்தால் போதும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. நரகத்தில் தள்ளுறதுக்கு ஒரே ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரு தான். அவர் நியாயத்தீர்ப்பு நாளில் அவர் மகிமையாக அவர் நியாயத்தீர்ப்பு நாளில் யார் எதுவுமே தப்ப முடியாது. நம்மளுடைய எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது, நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. அப்போ ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள் எல்லாத்தையும் வகையறுக்கிற தக்க அவருடைய வார்த்தை இருக்கிறது. அப்போ அவர் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நடக்கிற எந்த ஒரு இதையும் அவர் வேர்பிரித்து எடுத்து அந்த ஆத்மாவின் சரீரத்தை நரகத்திலே அழிக்க வல்லவர் அவர் மட்டும்தான். அப்போ அவருக்கு தான் நம்ம பயப்படணும், மனுஷனுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் வேலை நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை வருவிக்கும். நாம் தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக ஞானமாய் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும், எத்தனை பேர், அதாவது நம்ம கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாக வேண்டும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை தரும். நாம் எப்போது ஆண்டவர் நம் இருதயத்தில் வந்தாரோ, ஆண்டவருக்காக இந்த சரீரம் கூட நமக்கு சொந்தம் இல்லைங்க. இந்த சரீரம் கூட ஆண்டவருக்கு தான் சொந்தம். இந்த சரீரத்தை கூட நம்ம உரிமை பாராட்டுறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அப்போ அந்த சரீரத்தை கொல்ல வளருக்கு நம்ம பயப்படவே வேண்டாம். நம்மளை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். மரித்தாலும் பிழைத்தாலும் மரித்தாலும் தேவனுக்கே.
அப்படின்னு சொல்லி நாம் இருக்கணும். யார் என்ன இது பண்ணாலும் நம்ம வந்து தீமைக்கு எதிர்த்து நிற்கணும். அந்த ஆண்டவர் கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தான் தேவன். ஆனால் நம்ம தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது. நம்மளை எதிர்க்க வந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதுன்னு சொன்னால் மீறி நம்ம அந்த இடத்துல வலுக்கட்டாயமாக அறிவிக்கிறதுல ஒன்றுமே ஆக போகிறதில்ல. இயேசு கிறிஸ்து கூட அந்த ஒரு ஊரில் வந்து சுவிசேஷம் அறிவிக்கலான்னு வரும்போது அவங்க இந்த ஊருக்குள்ளே வராதிங்க, நீங்கள் போன்னு சொல்லுங்கன்னும் போது அவர் கிளம்பி போயிடுறாரு. அதாவது அவங்க ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அந்த இல்லை நான் ஊருக்கு வந்து நான் சொல்லுவேன் இது பண்ணுவேன், நான் அப்படியே அவர் ஃபோர்ஸ் பண்ணல. அவங்க விருப்பம் இல்லாமல் சொல்லும்போது அது திரும்பி போயிடுறாரு. அதே போல் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்மில் விழுந்த கடமை. நாம் அநேகருக்கு அவரோட அன்பை எடுத்து சொல்ல வேணும். அறியாமல் இருக்கிறவர்கள் கண்கள் திறக்கப்படணும். ஒருத்தர் கூட நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. நரகத்தின் வேதனை எவ்வளோ கொடுமை. ஒரு ஆத்தும கூட கெட்டு போகுது, கர்த்தருக்கு சித்தம் இல்லை. ஒவ்வொரு ஆத்துமும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்துடுவது ஆண்டோட சித்தம். அந்த பாரம், அந்த ஆத்தும பாரத்தை உணர்ந்தவர்கள் ஒருபோதும் சுவிசேஷம் அறிக்காமல் இருக்கவே முடியாது. ஆனால் அப்படி அறிவிக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறவங்க, போராட்டம் பண்ணுறவங்களை பார்த்து நாம் பயந்து நாம் இருக்கக்கூடாது. நாம் அவங்களுக்கு அறிவிக்கக்கூடாதுன்னா அவங்க ஒரு வழியில் அவங்க தடை பண்ணால் இன்னும் எத்தனையோ வழிகளை ஆண்டவர் வச்சுருக்காரு. ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவர் அன்பை நம்ம எடுத்து சொல்லுவதாக இருக்கணும். ஏன்னா நமக்கு ஜீவன் இருக்கிறவரே, இந்த பூமியில் மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு. இந்த பூமியில் மட்டும்தான் நமக்கு ஜீவன் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நாமத்தை அறிக்கிறவர்களாக. ஏன்னா அந்த சரீரம் இருக்கும்போது தான் நம்ம எடுத்து சொல்ல முடியும். நம்ம ஆவி நிலைமையில இருந்தால் நம்ம பேசுறது யாருக்கும் தெரியாது. நம்ம கண்கள் யாருக்கு கண்ணால் பார்த்தாலும் தெரியாது. நம்ம காத்தோட காத்தா கலந்துருப்போம், யாருக்குமே தெரியாது. இந்த சரீரத்தோட நம்மளோட ஜீவன் இருக்கும்போது தான். அதனால தான் பிசாசுக்கும் நம்ம தான் வேணும் சரீரத்தோடு இருக்கனால. ஏசப்பாக்கும் நம்ம தான் வேணும் நம்ம சரீரத்தோடு இருக்கிறனால. ஏன்னா கிறிஸ்துவானவர் மரித்ததுக்கப்புறம் அவர் உயிர் தெழுறாரு பார்த்தீங்களா, அவருக்கு அப்போ சரீரம் வேணும். அப்போ ஆவி நிலைமையில் அவர் இருக்கார். அவருக்கு சரீரம் தான் நம்மளோட சரீரம். கிறிஸ்துவானவர் மகிமின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். கொலைசேர் 1:27 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்குள்ளேருந்து நீங்களே கிரியை செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு ஃபுல்லாக அர்ப்பணித்து அவரோட பணியை செய்கிறவர்களா இருக்க வேணும். அப்போ மாமிசத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம எல்லாம் இந்த சரீரம் கூட ஆண்டவருக்கு தான் சொந்தம். நம்ம எதுக்கு பயப்படணும்? கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் என்ற உணர்வோடு நாம் இந்த காலை வேலையை தொடங்குவோமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை ஆண்டவரே தியானிக்க அப்பா ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்தீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே. அப்பா ஆத்மாவின் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதை மனுஷனுக்கு பயப்படுகிறது கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு பயப்படுகிற பயம் எங்கள் ஒவ்வொரு ஆட்கொண்டு நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி ஆண்டவரே. உமக்கு பயந்து தேவராஜ்யத்தின் பணிகளை நாங்கள் உற்சாகமாக செய்ய, பலத்தோடு செய்ய ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொரு நிரப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உடைய பிரசனை இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்த இந்த பூமியிலே மட்டும்தானே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரே. அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி அநேகருக்கும் உங்களுடைய அன்பை எடுத்து சொல்லி, நாங்கள் ருசித்த அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல முடியாது எங்கள் ஒவ்வொரு எடுத்து நீர் அப்பா சாட்சியாக எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்படியே செவக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனான நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன்.